அன்னைக்கு என் தாத்தாவோட 1950 என் தாத்தா கிட்ட 50 ஏக்கர் நிலம். என் தாத்தாக்கு 2 பசங்க, 25 பிரிஞ்சுது. 2 பேருக்கும் 5 பிரிஞ்சது. ஆளுக்கு 5 பாரு. எனக்கு 4 ஏக்கர் வந்தது. என் தாத்தா 50 ஏக்கரா வச்சிருந்தாரு. அன்னைக்கு அம்பானி கிட்ட, அன்னைக்கு 1950 அம்பானி கடங்காரன். அவன் போய் இதுல கத்தார்ல பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு உட்காரத்துக்கு இடம் கிடையாது, 1 ஸ்கொயர் ஃபீட் நிலம் கிடையாது. இன்னைக்கு என்னோட சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்னமோ இருக்குது. அம்பானியோட சொத்து மதிப்பு 26 லட்சம் கோடி. ஏன்னா என் தாத்தா ஹார்ட் ஒர்க் பண்ணான். என் தாத்தாக்கு 1950 50 ஏக்கரா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களோட பேரங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஏக்கரா எனக்கு வந்திருக்கு. 4 ஏக்கரா எனக்கு வந்திருக்குன்னா அதுல 2 ஏக்கரா வித்துட்டேன். அப்படி பார்த்தா எனக்கு 1.5 ஏக்கர் 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்கு. அதுல நான் ஒரு பையன், என்னோட சித்தாப்பாக்கு 2 பசங்க. அப்ப அவங்களுக்கு அது 2 ஏக்கரா மாறி போச்சு. அவங்களுக்கு 2 ஏக்கர் மாறி போச்சு. இப்ப எங்கிட்ட இருக்குது 3 ஏக்கர். அப்ப எனக்கு இப்ப 2 பசங்க பிறந்துட்டாங்க. இப்ப பெண்களுக்கும் நம்ம சொத்து கொடுத்தா ஆகணும். அப்படி பார்த்தா ஆளுக்கு 1.5 ஏக்கர். அவன் 2 விட்டு போயிடுவான், அடுத்து சென்ட் கணக்கு போயிடுவான். அடுத்த 2 ஜெனரேஷன். நம்ம ஜெனரேஷன் கட்டெரும்பு மாதிரி, அது கழுத்துல இருந்து கட்டெரும்பே தேஞ்சின்னு வந்தது. அம்பானி கடங்காரனா இருந்தவன் இன்னைக்கு 26 லட்சம் கோடிக்கு எப்படி அதிபதி ஆகணும்? 50 ஏக்கரா சொத்து எப்படி எங்களுக்கு 1.5 ஏக்கரா மாறிச்சு? இதெல்லாம் கணக்கு ஸ்கூல் சொல்லி கொடுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபெயில். நம்மளுக்கு A ஸ்கொயர் B ஸ்கொயர் வேணுமா? இது எந்த ஸ்கொயர் தான் எங்களுக்கு என்னடா? G ஸ்கொயர்ல வீடு இருக்கா? G ஸ்கொயர் யார் விளம்பரம் பண்றான்? தோனி. A ஸ்கொயர் B ஸ்கொயர் படிச்சா G ஸ்கொயர்ல வீடு வாங்க முடியாது. இன்னைக்கு G ஸ்கொயர்ல 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி வச்சிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இந்தியால தமிழ்நாட்டில் நம்பர் 1 மார்க்கெட்டிங் கம்பெனி அவங்க ரியல் எஸ்டேட்ல. அவங்க இதுல 1 கோடி ரூபாய்க்கு பிளாட் வாங்கி வச்சிருக்கேன். G ஸ்கொயர். புரியுதுங்களா? அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் ஒர்க். அட்வொகேட் ஸ்மார்ட் ஒர்க், டாக்டர் ஸ்மார்ட் ஒர்க், இன்ஜினியர் ஸ்மார்ட் ஒர்க். இன்ஜினியர் பாருங்க, பிளான் போட்டு கொடுப்பான், கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான். வக்கீல் வருவான், கொஞ்ச நேரத்துக்கு கோர்ட்டுக்கு போவான், அப்படியே பேசுவான், 10 லட்சம் ஃபீஸ் வாங்குவான். டாக்டர் பார்ப்பான், எல்லாம் பார்த்து ஜஸ்ட் அது பண்ண இப்படி பண்ண, நர்ஸ் பார்த்து செஞ்சு அப்படி பண்ணுவான், ஃபீஸ் லட்சம் வாங்கி போயிட்டே இருப்பான். ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே. புரியுதுங்களா? இதுக்கு எல்லாம் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்னா ஸ்மார்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இவ்வளவுதான் வித்தியாசம். என் தாத்தா நல்லா வாழ்ந்தாரு, ஆனா எங்க அப்பாவை நல்லா வாழல. என்ன காரணம்? அவன் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணல. ஓகே, இப்போ உங்களுக்கு சொல்லித்தர கேட்டுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னா. ஓகே, ஒரு 3 பேர் மேல வாங்களேன், அப்படியே பக்கம்